த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நம்மள நிறைய பேர் ட்ரெயின் அப்படின்றத நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா இந்த ட்ரெயின் ஜேர்னி அப்படின்றது எல்லா நேரமும் சுகமானதா இருக்காது. நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். குறிப்பா தண்ணி வராது, இல்ல பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய பிரச்சனைங்க இருக்கும். எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எதுவுமே சார்ட் அவுட் ஆகாமயே இருக்கும். ஆனா இத பத்தி எங்க போய் புகார் கொடுக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா என்னுடைய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதத்தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும் தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ட்ரெயின் ஜேர்னி எப்பவுமே அது சுகமான விஷயம் தான். ஆனா பல நேரங்கள்ல நமக்கு கசப்பான அனுபவங்களையும் அது கொடுத்துரும். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இருக்கும். என்னுடைய சொந்த ஊரு கோயம்புத்தூர். கடந்த ஜூன் மாசம் நான் கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். எங்க அம்மா சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக இரவு 10:30 மணி போல நான் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கும் போயிருந்தேன். பிளாட்ஃபார்முக்கு போனதுக்கு அப்புறம் தான் ட்ரெயின் வர்றதுக்கு இன்னொரு 10-15 நிமிடங்களுக்கு மேல ஆகும் அப்படின்ற அறிவிப்பு வந்திருந்தது. ஆனா எனக்கு யூரின் அப்படின்றது ரொம்ப அர்ஜென்ட்டா வந்துச்சு. என்னால தாங்கவே முடியல. ஸோ வெளியே போயிட்டு வந்தா அதுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சுன்னா அம்மா வந்துருவாங்க. அவங்கள வந்து காக்க வைக்க முடியாது அப்படின்றதுனால பிளாட்ஃபார்ம்லயே ட்ரை பண்ணேன். ஏதாவது டாய்லெட் இருக்கா அப்படின்னு. பார்த்தா அங்க டாய்லெட் இருந்துச்சு. ஆனா அது வந்து கட்டண கழிப்பிடம். யூரின் போறதுக்கு ₹5 வேணும் அப்படின்னு இருந்தாங்க. முன்னாடி வந்து ஒரு நடுத்தர வயதுல பெண்மணி ஒருத்தவங்க உட்கார்ந்திருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட கேஷே இல்ல. ஒரு ₹100 அந்த மாதிரி தான் இருக்கு. எடுத்து கொடுத்தா சில்லறை இல்லைன்றாங்க. சரிங்க நான் பேடிஎம் பண்ணிடுறேன் அப்படின்றேன். பேடிஎம்லாம் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இல்லைங்க அங்க அந்த ஸ்கேனர் வச்சிருக்கிறீங்க. நான் அதுல ஸ்கேன் பண்ணி குடுத்துறேன் அப்படின்னா, அதெல்லாம் வாங்கிக்க முடியாது. வெளிய போ. அவங்ககிட்ட நான் சொல்றேன். எனக்கு ரீசென்ட்டா தான் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு. எனக்கு பாத்ரூம் ரொம்ப அர்ஜென்ட்டா வருது. கண்டிப்பா நான் போயே ஆகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அந்த அம்மா ஒத்துக்கவே இல்ல. பயங்கர அசிங்கமா பேசுற மாரி நடந்துகிட்டு, வெளிய போன ஒரு மாரி ஹியூமிலேட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே நான் ரொம்ப நேரம் அடக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருந்த போலீஸ்காரங்ககிட்ட இங்க ஏதாவது வேற ஏதாவது டாய்லெட் இருக்கான்னா, இல்ல வெளிய தான் நீங்க போகணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு கொஞ்ச நேரம் அப்படியே அடக்கிட்டு இருந்தேன். ட்ரெயினும் வந்துருச்சு. அம்மாவ இறக்கி விட்டுட்டு உள்ள போய் ட்ரெயினோட டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். ஆனா எனக்கு இது பயங்கர வேதனையா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு அவனோட கஷ்டத்த சொல்றான். பணம் பே பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறான். ஆனாலும் கூட அவங்க நடந்துகிட்ட விதம் அப்படின்றதுக்குள்ள எனக்கு பயங்கர ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. இத இப்படி சும்மா விடக்கூடாது. இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். நான் ரொம்ப வருஷமா இந்த லா சம்பந்தமான ஃபீல்டுல்லாம் இருக்கிறேன் அப்படின்றதுனால, கொஞ்சம் எனக்கு இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது. ஒண்ணும் பண்ணலைங்க. அங்க வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நீங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்கு போயி, நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அவங்க ஒரு லெட்ஜர் வச்சிருப்பாங்க. அந்த லெட்ஜர்ல உங்க டேட்டு, உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாரியான ரொம்ப சிம்பிளான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஆனா உங்களுடைய என்ன பிரச்சனையோ, உங்களுடைய என்ன கிரீவியன்ஸோ அத ரொம்ப டீட்டெயில்டா எழுதிருங்க. எழுதினதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சைன் பண்ணிருவாரு. சைன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான ரிசிப்ட் ஒண்ண குடுத்துருவாரு. இது எல்லாமே நான் முடிச்சுட்டேன். அம்மா கேட்டாங்க, "இதெல்லாம் உனக்கு தேவையா?" அப்படின்னாங்க. "இல்லைங்கம்மா ஏதோ பண்ணணும்னு தோணுது" அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுட்டேன். நானும் அத மறந்துட்டேன். திருப்பி டெல்லிக்கு வந்து என் வேலையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1, 1 1/2 மாதம் கழிச்சு எனக்கு சதர்ன் ரயில்வேஸ்ல இருந்து ஒரு லெட்டர் அப்படின்றது வருது. இதுதான் அந்த லெட்டர். இந்த லெட்டர்ல நான் எந்த தேதியில நான் வந்து என்ன கம்ப்ளைண்ட் குடுத்தேன், அந்த கம்ப்ளைண்ட் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே குடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்தப்போ, அங்க இருந்த அந்த டாய்லெட்ட வந்து யூஸ் பண்றதுக்கு நானு கேட்டப்போ, அவங்க விடமாட்டேன்னு சொன்னாங்க. பே பண்றேன்னு சொல்லப்போ, அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம இருந்திருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது சம்பந்தமா நாங்க ஒரு கமிட்டி அப்படின்றத ஃபார்ம் பண்ணோம். அந்த கமிட்டி அது சம்பந்தமான விஷயங்கள்ல விசாரணை அப்படின்றத நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாம விசாரணையோட முடிவுல அந்த லேடி நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்றது உறுதியாயிருக்கு. அதனால அந்த கான்ட்ராக்டர் கிட்ட உடனடியா அந்த லேடிய அந்த இடத்துல இருந்து சஸ்பெண்ட் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்கிறோம். இனி ஃபியூச்சர்ல இப்படியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் யார் எடுத்திருக்காங்களோ அந்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிருவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் குடுத்திருக்கிறாங்க. எனக்கான கிரீவியன்ஸ் நம்பர் அதாவது என்னுடைய வழக்குக்கான நம்பர் என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம், நீங்க இப்படியான ஒரு முக்கியமான விஷயத்தை எங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்றதும் சொன்னதோடு மட்டும் இல்லாம, சீல் வச்சு அது எனக்கு பக்காவான ஒரு போஸ்டர்ல ரொம்ப நீட்டா அமைச்சிருக்காங்க. சதர்ன் ரயில்வேஸ் அப்படின்ற பேர் போட்டு, இதுக்கு நான் யூபியில இருக்கிறேன். யூபியில இருக்கக்கூடிய எனக்கு அழகா சீல்லாம் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. இது அந்த அம்மாவு மேல எனக்கு நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள வந்து இப்படி சஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னோட நோக்கம் கிடையாது. ஆனா இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். எந்த சம்பவமா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒரு ஒரு
தாகம் அடிக்குது, ஆனா பிளாட்ஃபார்ம்ல வந்து சரியா தண்ணி வரல. இல்ல அங்க ரொம்ப குப்பையும் கூளமுமா இருக்கு. இல்ல தெரு நாய்கள் நெறைய சுத்திக்கிட்டு இருக்கு. அத யாருமே கண்டுக்கல. இல்ல ட்ரெயினுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கான வழிப்பறி நடந்திருக்கலாம். யாராவது குடிச்சிட்டு அங்க படுத்து கிடக்கலாம். இந்த மாரி எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு நடக்காத வரைக்கும் அப்படின்னு சொல்லி அத கடந்து போகாம, தயவு செய்து இப்ப நான் சொன்னேன்ல, இந்த வழிமுறைய ஃபாலோ பண்ணி போய் தாராளமா கம்ப்ளைண்ட் குடுங்க. நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, சதர்ன் ரயில்வேஸ் ஆகட்டும், எல்லா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் இப்படியான விஷயங்கள வரவேற்கிறாங்க. இந்த மாரியான தவறுகள் நடக்கிறத தட்டி கேட்கணும், அத தடுத்து நிறுத்தணும்னு நெனைக்கிறாங்க. அப்படி அது தடுத்து நிறுத்தப்படணும்னா, பொதுமக்களான நாம தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம போய் இதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ ரைஸ் பண்ணும் பொழுது தான் நமக்கான தீர்வு கிடைக்கும். இப்போ எனக்கு நடந்த இந்த பிரச்சனை, இனி என்ன மாரியே இன்னொருத்தவங்க போகும்பொழுது, டாய்லெட் போகும்பொழுது, அவங்களுக்கு அப்படியான ஒரு அசௌகரியம் நடக்காம இருக்கும்ல, எனக்கு அதுவே திருப்தியானதா இருக்குங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு, இதுல யாராவது ஒருத்தவங்களாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த தப்ப, இப்படியான கம்ப்ளைண்ட்டா ஃபைல் பண்ணி, அதுக்கான தீர்வு பெறுவீங்க அப்படின்னா, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்த கொடுக்கக்கூடியது தான். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும் தான் இந்த சேனல் நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலுடைய வீடியோஸ நெறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.